ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவ பெருந்தகையால் உருவாக்கப்பட்டது இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொருத்தப்பாடு உடையதாகவும், அந்த திருக்குறளிலே இந்த குறள் இந்த காலத்திற்கு பொருத்தமானது அல்ல, எதிர்நிலையிலே இருக்கிறது, முரண் சார்ந்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த குறளும் இல்லை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாகி 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. பல்வேறு அறிஞர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சற்றேறக்குரிய 110 முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மக்களின் விருப்பத்திற்கிணங்க. ஆனால் உலகத்திலே எந்த வார்த்தையும் எந்த எழுத்தையும் மாற்ற முடியாத அளவிற்கு ஞான சுடரொளியாக இருந்து நமக்கு திருவள்ளுவன் வழங்கிய நூல் திருக்குறள் ஒன்று. பல வேத புத்தகங்கள் கூட பல்வேறு காலங்களிலே மாற்றம் அடைந்திருக்கின்றன. காலத்தினுடைய சூழல், நாகரிக வளர்ச்சி இவற்றிற்கேற்ப மத சட்டங்கள் தனக்கு ஒரு மாற்றத்தை உட்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த காலத்திலும் மாற்ற முடியாத அளவிற்கு என்றைக்கும் இந்த மக்களுக்கு தேவையான, இந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு உரித்தானதான ஒரு நூல் என்று சொன்னால் அந்த ஒற்றை நூல் நம்முடைய திருக்குறள் ஒன்றுதான். வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஐயாவும் நானும் எனக்கு ஆசிரியராக அவரும் அவருக்கு மாணவனாகும் நான் இருந்தேன் என்று ஒரு கற்பனைக்குள் வாருங்கள். அன்றைய காலகட்டத்திலே அன்றைக்கு ஒரு ஔவையார் இருந்தார். ஔவையாருடைய முயற்சியினால்தான் மதுரை தமிழ்ச்சங்கத்திலே சங்கப்பலகையிலே திருவள்ளுவனுடைய அந்த திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னால் வெண்பாக்களை கொண்டு பாடல்களை எழுதியிருந்த காலத்தில் முதலாக 1.25 அடியில் 7 சீர் கொண்ட ஒரு குறள் வெண்பாவை வள்ளுவர் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது புலவர்களுக்கு இடையே ஒரு சர்ச்சை ஏற்பட்ட காலம் அது. அந்த சர்ச்சைகளை நீக்குவதற்கு ஔவையார் உறுதுணை புரிந்தார் என்று நாம் செவி வழி செய்திகள் வாயிலாக அறிகிறோம். அந்த காலத்திலே ஐயா நடத்திய குருகுலத்திலே ஒரு மாணவனாக இருந்த காலம். கொஞ்சம் கற்பனையை நீங்கள் பின்னோக்கி செல்லுங்கள். அப்படி இருந்த காலத்திலே ஐயாவிடம் சில சந்தேகங்கள் கேட்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அப்பொழுது ஐயா என்ன சொன்னார், நம்முடைய ஊருக்கு திருவள்ளுவரும் ஔவையாரும் வந்திருக்கிறார்கள், அவரை சென்று நாம் சந்திப்போம். உமக்குரிய சந்தேகங்களை ஐயன் திருவள்ளுவரிடமே நீங்கள் கேட்கின்ற பொழுது இன்னும் விரிவானது ஒரு விளக்கம் கிடைக்கும் என்று கூறினார். அப்படியாக நாங்கள் இருவரும் வள்ளுவரையும் ஔவையாரையும் பார்ப்பதற்காக செல்கிறோம். அப்படி சென்ற பொழுது எங்களை தமிழர் பண்பாட்டினுடைய அந்த நெறிமுறைகளோடு வரவேற்று அவருடைய குடிலிலே உட்கார வைக்கிறார். அப்பொழுது ஐயா அவர்கள், உனக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை வள்ளுவரிடமே கேளுங்கள் என்று சொன்னார். நான் என்னுடைய முதல் சந்தேகத்தை வள்ளுவரிடம் கேட்டேன். மன்னிக்க முடியாத குற்றம் எது? வள்ளுவர் சிறிது கூட யோசிக்கவில்லை, அதற்குரிய பதிலை கொடுத்தார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த உலகத்திலே நமக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகள் யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய நன்றியை மறத்தல் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று எல்லா காலத்திற்கும் பொருத்தப்பாடு உடையதாக வள்ளுவர் சொன்னார். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மனிதர்களிலே யார் நடைப்பணமாக வாழ்கிறார்? அந்த கேள்விக்கும் அவர் சளைக்கவில்லை, பதிலை சொன்னார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது வள்ளுவருக்கு கூட சில நேரங்களில் அறச்சீற்றம் வருகிறது என்பதற்கு
இந்த ஒரு குறள் உதாரணமாக இருக்கிறது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றவர்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பங்களை போல எவன் எண்ணவில்லையோ அவன் வாழ்வதை விட இறந்தவர்கள் பட்டியலிலே அவனை சேர்க்கலாம் என்று வள்ளுவர் சொல்றார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். பறவைகள் முதல் விலங்குகள் வரை சில உயிரினங்கள் தங்களுடைய உயிரினங்களுக்கு தேவையான உணவையும் உதவியும் செய்கின்றன. அவைகளுக்கெல்லாம் ஓரறிவு முதல் 5 அறிவு வரைதான் அறிவு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தனை என்ற ஒரு பேராற்றலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அது கொடுத்ததினுடைய நோக்கமே ஒரு குழு, ஒரு இனம், ஒரு சமூகம் இவை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. அப்படி செய்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய துன்பங்களில் நாம் பங்கெடுத்துக் கொண்டு அவன் துயரை தீர்ப்பதற்குரிய யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறைதானே என்ற திருமூலருடைய வார்த்தைக்கேற்ப நம்மால் பொருள் உதவி செய்ய முடியாவிட்டாலும் வாழ்வில் எவனுக்கு பெருங்குன்பம் ஏற்படுகிறதோ அந்த காலகட்டங்களில் அவன் மனதை ஆசுவாசப்படுத்துவதற்காக அவனுக்கு அந்த நேரத்தில் சில மனக்லேசங்களை நீக்குவதற்காக நாம் சொல்லுகின்ற வார்த்தை யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறை தானே. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன். உலகம் நம்மை போற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தினுடைய பார்வை என்பது நம் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? வள்ளுவர் சொல்கிறார், உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். நாம் பொய் என்பது சில நேரங்களில் சிலரை காப்பாற்றுவதற்காக பொய்மை கூட சில நேரங்களில் தேவைப்படும். அந்த பொய்மையால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றால், அறத்தின் பார்ப்பட்டு நின்றால் அந்த பொய் கூட இங்கு சத்தியமாக மதிக்கப்படும். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இந்த உலகம் ஒருவனை போற்றப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதனை தூக்கி பிடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளம் என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும். வள்ளுவர் அழகாக விளக்கினார். அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு சிக்கலான கேள்விதான். அந்த சிக்கலான கேள்வி என்னவென்றால், ஒரு அமைச்சர் ஆவதற்குரிய தகுதிப்பாடு என்ன என்று கேட்டேன். இன்றைய காலகட்ட அமைச்சர்களை பற்றி அல்ல, வள்ளுவர் காலத்திலே ஒரு அமைச்சர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கான தகுதி என்ன என்பது குறித்து நான் வள்ளுவரிடம் கேட்ட பொழுது ஔவையாரை பார்த்தார். அவர் பார்த்து, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டேன், எமக்கு சமமான அறிவாற்றல் மிக்க ஔவையார் அவர்களே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஞானத்தை பெற்றவர்கள் நீங்கள், அதனால் இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்றார். ஔவையார் சொன்னார், நூல் எனிலோ கோல் சாயும், நுண் தமரேல் வெண்சமரான், கோல் எனிலோ ஆங்கே குடிசாயும், நாளாவான் மந்திரியும் ஆவான், வழிக்கு துணையாவான், அந்த அரசே அரசு. இது ஔவை சொன்ன பதில். 2 வரிகளில் வள்ளுவர் சொன்னார், 4 வரிகளிலே ஔவை சொன்னார். விளக்கம் என்னவென்று கேட்டேன். நூல் எனிலோ கோல் சாயும். நூல் என்று சொன்னால் முப்புரி நூலை அணிந்தவர்கள். அந்த காலத்திலே அது சாதிய அடிப்படை அல்ல, அவரவர் அறத்தின் பார்பட்டு நின்ற அறிவுலக சிந்தனை உடையவர்களை அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்ற குறளுக்கேற்ப எவன் வாழ்கிறானோ அவன்தான் அந்தனர். அந்த அந்தனர் முப்புரி நூல் உடையவனாக அன்றைக்கு இருந்திருக்கிறான். அந்த முப்புரி நூலை உடையவனை அமைச்சராக்கினார். நூல் எனிலோ கோல் சாயும். ஒரு மன்னனுக்கு ஆலோசகராக ஒரு அமைச்சராக இருக்க வேண்டியவன் என்பவன் அறம் சார்ந்த வாழ்க்கையோடு இருந்தாலும்
சில நேரங்களிலே ராஜதந்திரம் மிக்கவனாக இருக்கணும். அமைச்சனுடைய ஆலோசனை என்பது நம்மை படையெடுத்து வருகின்ற எதிரிகளை வீழ்த்துவதற்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடியவனாகவும் ஒரு அமைச்சன் என்பவன் இருக்கணும். அதனால் ஒரு அறம் சார்ந்த மக்களுக்கு அறத்தை போதிக்கக்கூடிய ஒரு முப்புரி நூல் அணிந்த ஒரு அந்தணனை நீங்கள் அமைச்சராக்கினால் அது ஆட்சிக்கு சரிப்பட்டு வராது. அவன் கல்விக்கு தகுந்தவனாக இருப்பான், கல்வியை போதிக்க கூடியவனாக இருப்பான். நூல் எனிலோ கோல் சாயும். ஆக அவன் அதற்குரிய தகுதிப்பாடு உடையவன் கிடையாது. அடுத்து சொல்கிறார், நுண் தமரேல் வெண் சபரா. உன்னுடைய உறவினர் ஒருவனை நீ அமைச்சராக்கினால் அவன் சிந்தனை முழுக்க எப்பொழுதுமே படைக்களத்திற்குள் சென்று அடுத்து எந்த போரை தொடங்கலாம், என்ன ஆயுதங்களை வாங்கலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்குமே ஒழிய அவன் தன்னுடைய குடிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்கு இருக்காது. சரி, அடுத்து யாரை ஆக்கக்கூடாது? கோல் எனிலோ ஆங்கே குடிசாயும். தராசு கோலை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு வாணிகனை நீ அமைச்சராக்கினார் அவனுடைய சிந்தனை என்பது எப்பவுமே லாப நோக்கில் தான் இருக்கும். ஒரு வியாபாரியினுடைய சிந்தனை என்பது நட்ட நோக்கில் இருக்காது. அவனுடைய சிந்தனை என்பது லாப நோக்கத்தில் இருக்கும். ஆதலால் அவனையும் நீ மந்திரி ஆக்காதே. அடுத்து வேறு யாரைத்தான் மந்திரி ஆக்குவது? நாளாவான், மந்திரியும் ஆவான், வழிக்கு துணையாவான், அந்த அரசே அரசு. யார் அவன்? நாளாவான். இந்த இடத்திலே நாள் வருண பேதத்தை நாம் கொண்டு வந்து திணிக்கவில்லை. நாளாவான் என்று இங்கு அவ்வை சொல்வது யார் என்றால், வேளாண்மை செய்கின்ற குடிகள். யார் யார் வேளாண்மை செய்கிறார்களோ அவர்களை நீ அமைச்சராக்க வேண்டும். ஏன் அவர்களை அமைச்சராக்க வேண்டும்? நாளாவான், வழிக்கு துணையாவான். ஒரு சாமானிய மக்களிடம் நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு வேளாண்மை செய்யக்கூடியவன், ஒரு விவசாயிக்குத்தான் சாதாரண குடிமக்களினுடைய துயரங்கள் என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகள் என்ன என்பது அவனுக்குத்தான் தெரியும். ஆதலால் நீங்கள் யாரை அமைச்சராக்க வேண்டும் என்றால், நாலாவதாக இருக்கக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடியவன் தான் அமைச்சருக்குரிய தகுதிப்பாடு உடையவனாக இருப்பான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒருவரை அமைச்சராக்குவதற்குரிய தகுதிப்பாடு என்ன என்பது உலக வரலாற்றிலே வேறு எங்கும் இவ்வளவு கருத்துக்கள் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழனுடைய மேம்பட்ட அறிவு, இன்றைக்கு காலத்திலே இன்றைக்குதான் பெண்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், சமூகத்திலே மிக உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தமிழ் சமூகம் திருவள்ளுவனுக்கு இணையாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து, ஔவையார் என்ற ஒரு மூதாட்டியை கொண்டு வந்து அறிவுலக சக்கரவர்த்தியாக அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் நாம் சமூகம் என்பது ஆண் பெண் பாலின பேதமற்ற சமூகமாக அன்றைக்கு இருந்தது என்பதற்கு ஒரு சான்று, ஒரு அமைச்சருக்குரிய தகுதிப்பாடு என்ன என்பது ஔவையின் கருத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படியாக எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்த பிறகு ஐயாவும் நாங்களும் அவரிடமிருந்து விடைபெற்று ஔவையாரிடமிருந்து விடைபெற்று நாங்கள் எங்கள் பணி தொடர்வதற்காக வந்துவிட்டோம். இப்பொழுது நிகழ்காலத்திற்கு 2000 ஆண்டு கழித்து இந்த நிகழ்காலத்திலே மறுபடியும் நாங்கள் பிறவி எடுத்து இருவரும் இங்கு உட்கார்ந்து பேசுகின்றோம். இந்த 66வது அதிகாரம் வினை தூய்மை. வினை தூய்மை என்பதனுடைய பொருள் என்ன? நேர்மையான செயல். ஒரு வரியில் சொல்வதென்றால் ஒரு நேர்மையான செயல். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நாம் இந்த செயலானது நமக்கு நன்மை தரக்கூடியதா, நமக்கு தீமை தரக்கூடியதா, அடுத்தவருக்கு நன்மை தரக்கூடியதா
அடுத்தவருக்கு தீமை தரக்கூடியதா என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். எவருடைய வாழ்க்கையிலும் இடர்பாடு இல்லாத அளவிற்கு நாம் செய்கின்ற செயல் என்பது யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் இருக்கணும். எந்த குற்றங்களுக்கு ஆட்படாமல் இருக்கணும். பின்வரும் காலங்களிலும் நாம் செய்த செயல் என்பது பேசப்பட வேண்டும், தூற்றப்படக்கூடாது. அன்றைய காலத்திலே இவர் இந்த செயலை செய்துவிட்டு சென்றார், அதனால் இந்த மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பின்வரும் காலத்திலே இருக்கக்கூடிய சந்ததிகள் நம்மை அவதூறு சொல்லக்கூடாத அளவிற்கு எந்த செயலை செய்தாலும், இது மன்னனாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு இல்லறத்தில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவன், ஒரு குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவர்கள், நாம் எடுக்கின்ற முடிவுகள் என்பது முன்னர் இருந்த நம்முடைய சமூகம், நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இழுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இனி வரப்போகின்ற சந்ததிக்கும் எந்த விதமான இழுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அளவிலே நம்முடைய சிந்தனையானது இருக்கும்.